நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஒரு சின்ன சப்போர்ட்டு தான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கான ஒரு முக்கியமான பதிவு. இதை நீங்கள் அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அறிவுரையாகவும் எடுத்துக்கலாம். நண்பர்களே, என்ன அந்த முக்கியமான அட்வைஸ், அறிவுரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, நிறைய நண்பர்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோன்னா, கடந்த பிஜிடிஆர்பியில் மிஸ் ஆனவங்க, ஓரிரு மதிப்பெண்களை மிஸ் ஆனவங்க தொடர்ந்து இப்போ ரொம்ப தீவிரமாக எஃபோர்ட் போட்டு வராங்க. சரிங்களா? 2. மூணாவது பார்த்திங்கன்னா, நிச்சயம் இந்த வருடம் போட்டி கடுமையாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய கிளாஸஸ் போகிறாங்க. இப்போ பிஜிடிஆர்பிக்கு இப்போலேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஆஃப்லைன்லேயும் போகிறாங்க, நமக்கு தெரிந்து. சரிங்களா? ஸோ அவங்க 2026 பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருதோ வரலையோ, அல்லது 2027 வருதோ வரலையோ, ஆனால் அவங்க இப்போலேருந்து எஃபோர்ட் போடுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதால் நீங்களும் என்ன பண்ணணுன்னா, தயவுசெய்து இப்போலேருந்து படிங்க. இப்போலேருந்து நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், 2026 வரட்டும், 2027 வரட்டும்லாம் அப்படிலாம் இல்லை. நாளைக்கே எக்ஸாம் வச்சா கூட நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்கள் தயார் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா, உண்மையாகவே நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறை போட்டி அதிகமாக தான் இருக்கும். ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் பார்த்திங்கன்னா, நம்ம குறைய நம்ம கீழே வந்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஒவ்வொரு மதிப்பெண்கள் நம்ம சரியாக எஃபோர்ட் போட்டு அதை ஷேர் பண்ணும்போது நம்ம முன்னாடி போய்கிட்டே இருப்போம். ஸோ இந்த கான்செப்டை பேஸில் வச்சு, அந்த கான்செப்டை பேஸில் நீங்கள் மனதுக்குள்ளே வைத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க நண்பர்களே. அதால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த முறை பிஜிடிஆர்பிக்கு போட்டி கடுமையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் மேலே வரதா இல்லை கீழே போவீங்களான்னு தெரியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.